நாம் பார்க்க போகிறது ஒரு 6 பகுதிகளை கொண்ட காணொளி. இந்த காணொளி மலேசிய பிரஜையான இந்திரா காந்தியின் மகள் சம்பந்தப்பட்ட போராட்டம் பற்றியது. எந்தவித காழ்ப்புணர்வும் இல்லாமல் மிக வெளிப்படையான ஒரு பார்வையாக இது அமையும். இந்த காணொளியில் முதல் பகுதியில் ஒரு சில விஷயங்களை நாம் கவனிப்போம். இந்த போராட்டத்தை 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அவர் நடத்தி வருகின்றார். அதற்கு சமுதாயத்தின் ஏகோபித்த ஆதரவும் உண்டு. இந்த முதல் பக்கத்திலே இந்திரா காந்தியும் அவரது மகளும் இடதுபுற படத்திலே உள்ளார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்ற நமது மலேசியாவின் காவல்துறை தலைவர் வலதுபுறத்திலே இருக்கின்றார். நாம் இந்த முழு 6 பகுதிகளையும் பார்த்த பிறகு ஓரளவு இந்த பிரச்சனையின் முழு விஷயமும் புரியும் என்று நாம் கருதுகின்றோம். உங்களை வரவேற்கின்றோம். இதற்கு பகுதி 1 உள்ளடக்கம்: போராட்டம் பற்றிய சுருக்கம், வழக்கு பின்னணி, தொடர்புடைய மலேசிய சட்டங்கள், காவல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்ப்புகள், நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அவற்றின் தாக்கம் ஆகியவை இதில் அடங்கும். போராட்டம் பற்றிய சுருக்கம்: ஒருதலை பட்ச மத மாற்றத்திற்கு பிறகு தனது முன்னாள் கணவரால் கடத்தப்பட்ட தனது மகளை மீட்க இந்திரா காந்தி நீண்ட சட்ட போராட்டத்தை 2009ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கினார். இன்று 2025இல் தொடர்ந்து நடத்துகிறார். இப்போ உயர் நீதிமன்றம் 2010இல் இந்திராவுக்கு மகள் மீதான முழு காவல் பொறுப்பை வழங்கியது. ஆனால் தந்தை இணங்க மறுத்துவிட்டார். 2018ஆம் ஆண்டில் மலேசியாவின் கூட்டரசு நீதிமன்றம் குழந்தைகளை ஒருதலை பட்சமாக இஸ்லாத்திற்கு மாற்றுவது சட்டவிரோதமானது என்பதை உறுதிப்படுத்தியது. இதுபோன்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் முடிவு செய்ய அதிகாரம் பெற்றுள்ளன என்றாலும் அமலாக்க அதிகாரிகள் செயல்படுவதில் தாமதம் காட்டுவதாகவும் அவர் கூறினார். நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் அவமதிப்புக்கான உறுதிமொழி வாரண்ட் 2014இல் இருந்த போதிலும் மகள் இப்போது 15 வயதை அடைந்த பிறகும் காணாமல் போராடுகின்றார். மேலும் காவல்துறை ஐஜிபி மீது குழந்தையை கண்டுபிடிக்க தவறியதற்காக வழக்கும் தொடர்ந்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் பொதுமக்களின் அழுத்தம் மற்றும் செயல்பாடு காரணமாக நாடு தழுவிய போலீஸ் தேடல் உத்தரவை தூண்டியது. இது அமலாக்கம் மற்றும் காவல் சட்டங்களில் உள்ள செயல்களை அல்லது சிக்கல்களை எடுத்துக்காட்டுகிறது. வழக்கின் பின்னணியை இப்போது பார்ப்போம். இந்திரா காந்தி முகமது ரிதுவான் அப்துல்லாவை இந்து மத சடங்குப்படி மணந்தவர். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். ரிதுவான் பின்னர் மதம் மாறினார். அப்படியே அவர் கூறினார். இந்திரா இந்துவாகவே இருக்க விரும்பி அப்படியே அவர் இருந்தார். மார்ச் 31, 2009ஆம் நாள் ரிதுவான் தங்கள் 11 மாத மகள் பிரசன்னாவை வலுக்கட்டாயமாக மலேசியாவின் கிளாந்தான் மாநிலத்திற்கு அழைத்துச் சென்று இந்திராவுக்கு தெரியாமல் அவரையும் குழந்தைகளையும் இஸ்லாத்திற்கு மாற்றினார். ரிதுவான் விரைவாக இடைக்கால பின்னர
ஷரியா நீதிமன்ற பராமரிப்பு உரிமையை பெற்றார். இது சட்டப்படி தவறு. இந்திரா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்து அதற்கு பதிலாக சிவில் பராமரிப்பு காவலை கோரினார். மார்ச் 11, 2010 நாள் அன்று ஈப்போ உயர் நீதிமன்றம் பிரசன்னாவின் முழு பராமரிப்பு காவலையும் உரிமையையும் இந்திராவிடம் ஒப்படைத்தது. உடனடியாக அவரை திருப்பி இந்திராவிடம் தரும்படி ரிதுவானுக்கு உத்தரவும் இட்டது. ஆனால் ரிதுவான் அந்த உத்தரவை புறக்கணித்து தலைமறைவாக இருந்தார். சட்ட கட்டமைப்பு. மலேசியாவில் 2 வித சட்டங்கள் உண்டு. ஒன்று சிவில், இன்னொன்று ஷாரியா. மலேசியாவின் இரட்டை சட்ட அமைப்பு சிவில் நீதிமன்றங்கள் சட்டப்பிரிவு 121 படி சட்ட மோதல்களில், குறிப்பாக சிவில், அதாவது கூட்டுறரசு திருமணங்கள் சம்பந்தப்பட்டவற்றில் பிரத்யேக அதிகாரம் கொண்டுள்ளன. ஷரியா நீதிமன்றங்கள் முஸ்லிம்களுக்கான தனிப்பட்ட சட்டத்தை மட்டுமே கையாளுகின்றன. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 121 பகுதி 1 படி கூட்டமைப்பின் நீதித்துறை அதிகாரம் சிவில் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் மட்டுமே உள்ளன. சிவில் நீதிமன்றங்கள் பொது அதிகாரிகளை மறுபரிசீலனை செய்யலாம். ஷரியா நீதிமன்றங்கள் செய்ய முடியாது. ஷரியா நீதிமன்றங்களில் அதிகார வரம்பு முஸ்லிம்களுக்கு மட்டுமே. முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்திரா காந்தி போன்றவர்கள் அங்கு ஆஜராக முடியாது. சிவில் முஸ்லிம் அல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளின் எந்த ஒரு காவல் அல்லது மதமாற்றம் சம்பந்தமாகவும் சிவில் நீதிமன்றங்களால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் கூறியுள்ளன. இது சிவில் காவல் உத்தரவுகளை மீறுவதை ஷரியா நீதிமன்றங்கள் முழுமையாக தடுக்கிறது. தொடர்புடைய மலேசிய சட்டங்கள். இந்த வழக்கில் தொடர்புடைய மலேசிய சட்டங்கள். முதலாவது, குழந்தைகளின் பாதுகாவலர் சட்டம் 1961 பிரிவு 11. இந்த சட்டம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குழந்தையின் காவலில் பராமரிப்பு நலனை மிக முக்கியமானதாக கருத வேண்டும் என்பது. இரண்டாவது, இஸ்லாமிய குடும்ப சட்டங்கள் மாநில அளவில். இந்த சட்டங்கள் முஸ்லிம் பாதுகாவலர் உரிமைகளை ஒழுங்குபடுத்துகின்றன. தற்போது தாய்மார்கள் குழந்தைகளின் உடல் ரீதியான பாதுகாவல் பராமரிப்பு உரிமை பெறுகிறார்கள். தந்தையர் சட்டபூர்வ பாதுகாவலர் உரிமை பெறுகின்றனர். இதனால் தந்தை இல்லாத போது பிரச்சனைகள் எழுகின்றது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 3வது பிரிவு 121 பகுதி 1 சிவில் திருமணங்களின் குழந்தை பிரிவுகள் மீது சிவில் நீதிமன்ற அதிகார வரம்பை நிலைநிறுத்துகின்றன. பிரிவு 5 மற்றும் பிரிவு 8 சமத்துவம் மற்றும் உரிமைகளை இப்பிரிவுகள் உறுதி செய்கின்றன. குழந்தையின் சிறந்த நலத்தரத்தை வலுப்படுத்துகின்றன. இப்போது காவல் தொடர்பான உயர்நீதிமன்ற அல்லது காவல்துறை தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் பற்றி பார்ப்போம். ஈப்போ உயர்நீதிமன்றம் மார்ச் 2010 நீதிபதி சுய் செங் அவர்கள் மூலம் பிரசன்னாவின் முழு பாதுகாப்பையும் இந்திராவுக்கு வழங்கி உடனடியாக பிரசவம் பார்க்க உத்தரவிட்டது. தனது உத்தரவினை மீறி மதம் மாறிய வாழ்க்கை துணைவர்கள் நீதிமன்ற அவமதிப்பை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி எச்சரித்தார். சிவில் நீதிமன்றம் 2013 அந்த ஷரியா உத்தரவுகளை செல்லாது என்று ரத்து செய்தது. சிவில் நீதிமன்றத்தில் பிறக்கும் குழந்தைகளின் அனைத்து விஷயங்களும் சிவில் சட்டத்தின் கீழ் தீர்க்கப்பட வேண்டும் என்றும்
மதமாற்றச் சான்றிதழ் மற்றும் ஷரியா காவலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சிவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2010 அதற்கு முன்னர் ஷரியா நீதிமன்றம் ரிதுவான் தனது ஒருதலை பெற்ற மதமாற்றத்தை தொடர்ந்து நடத்தலாம், குழந்தைகளுக்கான இடைக்கால மற்றும் இறுதி ஷரியா காவலையும் பெறலாம் என்று உரிமை வழங்கியிருந்தது. அமலாக்க நடவடிக்கைகள் இந்த வகையில் 2010ஆம் ஆண்டு உத்தரவை புறக்கணித்தார் ரிதுவான். 2013இல் இந்திரா அமலாக்கத்தை நாடினார். ரிதுவானின் அவமதிப்புக்காக ஒரு உறுதிமொழி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அந்த உயர் நீதிமன்றத்தால். அது மே 14, 2014. கூட்டரசு நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அவற்றின் தாக்கம் பற்றி இப்போது பார்ப்போம். ஜனவரி 2018இல் இந்திராவின் வழக்கில் மலேசியாவின் கூட்டரசு நீதிமன்றம், அதாவது ஃபெடரல் கோர்ட், இதுதான் மலேசியாவின் உச்ச நீதிமன்றம், ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியது. பெற்றோர் இருவரின் சம்மதமும் இல்லாமல் ஒருதலை பட்சமாக ஒரு குழந்தையை இஸ்லாத்திற்கு மாற்றுவது அரசியலமைப்பிற்கு விரோதமானது மற்றும் அது செல்லாது என்பதை மீண்டும் கூட்டரசு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இதுபோன்ற விஷயங்களில் சிவில் நீதிமன்றங்களின் பிரத்யேக அதிகார வரம்பை, அதாவது பிரிவு 121 படி நீதிமன்றம் வலியுறுத்தியது. சிவில் திருமணங்களில் இருந்து வரும் குழந்தைகளின் பராமரிப்பை ஷாரியா நீதிமன்றங்கள் தீர்மானிக்க முடியாது என்பது தெளிவு. இந்திராவின் விவாகரத்து நிலுவையில் இருப்பதை கைவிடுதல் தொடர்பாக கூட்டரசு நீதிமன்றம் குறிப்பிட்டது. ஆனால் அது அதிகார வரம்பு பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிறது. இத்துடன் பகுதி 1 முடிந்தது. பகுதி 2ற்கு போகும் முன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதாவது நாம் பகுதி 1இல் பார்த்தது இந்த போராட்டத்தின் ஒரு மேற்பார்வை மட்டும்தான். பகுதி 2, 3லிருந்து 6 வரை அதன் முழு விவரத்தையும் ஆழமாக நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.